இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு 4 விதமான காட்சிகளை குறித்து அங்கே விளக்குவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலரை படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் ஜெபித்ததினால் இந்த சங்கீதம் உறுதியாக தாவீதினால் எழுதப்பட்டது என்பதை நாம் உறுதியாக நம்ப முடியும். முதலிலே தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த நாட்களிலே கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, அதற்கு முந்தின வசனம் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்று சொல். அந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து தம்மை போல மாற்றும்படியாய் பிரசங்கிக்கும் பொழுது அநேக எதிர்ப்புகள், அநேக பிரச்சனைகள் அப்போஸ்தலர்களுக்குள்ளாய் நடந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலும் நாம் இயேசுவோடு கூட உள்ள ஒரு ஐக்கியத்தை ஜனங்கள் மத்தியிலே நாம் சொல்லி கொடுத்து தம்மை போல மாற்றும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்திலே அவரை போல மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்திற்கு உரிய வாசிகளாய் நாம் மாறுவது சாத்தியம் என்று நாம் சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த ஒரு சத்தியத்தை விதைக்கிற நமக்கு ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறதை உணர முடிகிறது. ஜாதிகள் கொந்தளிக்கிறார்கள், ஜனங்கள் விருதாவான காரியங்களை பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி நின்று இந்த மார்க்கத்தை எப்படியாகிலும் தடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எத்தனப்படுகிறதை குறித்து முதலிலே சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது காரியம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், இப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு, இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு தம்மை போல மாற்றும்படியாகத்தான் அவர் வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அழைக்கிற என் இயேசு அந்த சத்தியத்தை நாம் போதிக்கும் பொழுது அதற்கு விரோதமாக கொந்தளிக்கிறவர்களை பார்த்து, விருதாவாக வீணாக சிந்திக்கிறவர்களை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனானவர் நகைக்கிறார், ஆண்டவர் அவர்களை இகழ்கிறார் என்று சொல்லி இங்கே தாவீது வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது எத்தனை உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டுகள் ஆன பின்பும் இந்த மார்க்கத்தை அழிக்க நினைத்த எந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைத்தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதை நாம் உணர முடிகிறது. இன்றும் அநேக ஜனங்கள் இயேசுவை போல தங்களை மாற்றுகிறதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு எப்படியாயிலும் நாங்களும் பங்குள்ளவர்களாய் மாறிவிட வேண்டும் என்கிற வாஞ்சியோடும் விருப்பத்தோடும் தான் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட தடைகளை உண்டு பண்ணுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் இகழுகிறதும் நகைக்கிறதுமாய் இருக்கிறபடினாலே இந்த சத்தியத்தை, இந்த மார்க்கத்தை, இந்த சுவிசேஷத்தை எந்த ஒரு மனிதனாலும் அழிக்க முடியாது என்கிறதை இங்கே தாவீது உறுதியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் நாட்களிலே சவுல் எனப்பட்ட அந்த பவுல் ஆரம்ப நாட்களிலே சபையை பாழ்படுத்தி அதை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும், இந்த மார்க்கத்தை சேர்ந்த எல்லாரையும் கொலை செய்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஓடின அந்த நாட்களிலே அங்கே இயேசு மத்தியான வேளையிலே அவருக்கு தரிசனமாகி இடைப்பட்டு அவரோடு கூட அவர் பேசின பொழுது அந்த பரம தரிசனத்திற்கு பவுல் கீழ்ப்படிந்தவராக, இடிப்பதற்கு அல்ல ஊன்ற கட்டவே என்பதை உணர்ந்து கொண்டவராக அவர் அநேக சபைகளை ஸ்தாபித்ததையும் அநேக சபைகளுக்கு நிருபங்களை எழுதினதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைக்கிற, ஆண்டவர் அவர்களை இகழ்கிற ஒரு 2வது நிலையை குறித்து, 2வது காட்சியை குறித்து இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சுவிசேஷத்துக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற ஜனங்களுக்காக
என் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதி சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது காரியம், இங்கே ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. தாவீதின் நாட்களிலே கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வரவில்லை. ஆண்டவர் அழகான ஒரு தெளிவான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லி, அதற்கு முந்தின வசனத்தில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன், பர்வதமாகிய சீயோன் மீதிலே என் ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அகாசுவேறு 127 நாடுகளை ஆண்டதாக வேதத்திலே பார்க்கிறோம். மகா அலெக்சாண்டர் அநேக தேசங்களை கைப்பற்றி ஆண்டதாக நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு மகா பெரிய வல்லரசை நடத்தின ராஜாக்கள் வாழ்ந்த அந்த நாட்களிலே அவர்களால் ஒரு சில தேசங்களை மாத்திரம்தான் ஆள முடிந்தது. இங்கே ஒரு அருமையான வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. நான் என் ராஜாவை சீயோன் மீதிலே, பர்வதமாகிய சீயோன் மீதிலே அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அவர் இந்த பூமி அனைத்தையும் ஆளக்கூடிய ஒரு ராஜாதி ராஜாவாக அவர் வெளிப்படுவார் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு காட்சி, ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. இது இந்த பூமியிலே நடக்க இருக்கக்கூடிய 1000 வருட அரசாட்சியை அன்றைக்கே தாவீது குறிப்பிடும் வண்ணமாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். தானியேல் கண்ட தரிசனத்திலே ஒரு சிலையினுடைய பாதமானது இரும்பும் களிமண்ணுமான பாதம் கூட்டாட்சியை குறிக்கிறது. இரும்பை போல களிமண்ணைப் போல இருக்கிறவர்கள் கூட்டாட்சியை அமைத்து கொண்டு ஆளுகிற இந்த பூமியிலே கையால் பெயர்க்கப்படாத இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமான அந்த கல் உருண்டு வந்து அந்த பாதத்தின் மேல் மோதின பொழுது அவைகள் முழுவதும், சிலைகள் முழுவதும் சிதறடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த பெரிய கல், உருண்டு வந்த கல் பெரிய பர்வதமாகி இந்த பூமி முழுவதையும் நிரப்பிற்று. இது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாக்கு தத்தம். இந்த பூமியிலேயே 1000 வருட அரசாட்சியை, எல்லா தேசங்களையும், பூமியில் உள்ள எல்லா தேசங்களையும் ஒரே ஒரு ராஜா ஆளுகிற அந்த வாக்கு தத்தத்தை இங்கே தாவீது பிதாவின் மூலமாய் நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு ஆயத்தமாக நம்முடைய வாழ்க்கையை இயேசுவே உம்மை போல மாறுகிறதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்மிடத்தில் வந்து சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து வாழ்ந்தால் நாம் நிச்சயமாக இந்த ஆட்சியிலே நாம் பங்கு பெற முடியும். இது இனி வரக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. மூன்றாவது காட்சியை இங்கே சொல்லி கொடுத்து விடுகிறார். நான்காவது ஒரு மீட்பின் காட்சி, ஒரு கிருபையினுடைய நாட்களை இங்கே தாவீது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்? இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அவர் கொஞ்ச நாள் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாய்க்கவான்கள். நியாய தீர்ப்பை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கும். கொஞ்ச நாள் கிருபையின் நாட்கள் இருக்கிறது, கொஞ்ச காலம் கிருபையினுடைய காலம் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரை போல என் இயேசு இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிற அந்த நாட்களிலே அவருடைய பாதத்தை இறுக பிடித்து முத்தம் செய்து கொண்டோம் என்று சொன்னால், ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எழும்பி வரப்போகிற அந்த இயேசு ராஜாவை சந்திப்பதற்கு முன்பாக உன்னை சந்திக்கிற நாளிலே என்று சொல்லுகிற அந்த வேதத்தினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபை நாளிலே உம்முடைய பாதத்தை முத்தம் செய்து வாழ்கிறதற்கு, உம்முடைய பாதத்தை இறுக பிடித்து வாழ்கிறதற்கு, வாழ்நாளெல்லாம் உடைய பாதம் சேருகிற வாழ்க்கை வாழ்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நியாய தீர்ப்பின் நாளிலே பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்ல முடியும். இல்லை என்றால் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடையக்கூடிய வாழ்க்கையைத்தான் நாம் பெற முடியும் என்று சொல்லி அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய கோபம் பற்றி எரியக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் நியாய தீர்ப்பை சொல்லி முடிக்கிறதை பார்க்கணும். 4 காட்சிகள். இன்றைக்கு இந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியங்களை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறபடினால எங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ நாங்கள் விரும்புகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று வாழ்ந்தோம் என்று சொன்னால்
பரலோக ராஜ்யத்திற்கு உரிய பங்குள்ளவர்களாய் மாற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமென். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் நகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும்.